சிவமங்கலம். வைராக்கியத்தின் அளவே இவ்வையகத்து வாழ்வு உனக்கு சொந்தம். வைராக்கியத்தின் அளவே இந்த வையகத்து வாழ்வு உனக்கு சொந்தம். இம்மையாயினும் சரி, மறுமையாயினும் சரி, வைராக்கியமே நாதமாய் மூலமாய் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. வைராக்கியத்தில் நிலை பெற பழகுங்கள். சத்தியம் சொல்கிறேன். இந்த வைராக்கியம் இன்மை மட்டும்தான் தனி மனிதனுடைய தோல்விக்கு 100% பொறுப்பேற்கிறது. வைராக்கியம் இன்மை. ஆமா, அதனால இந்த வைராக்கியத்தில் நிலை நின்று இருங்கள். இன்னைக்கு அந்த சாதனை களத்தில், சோதனையை கடந்த களத்தில் நீங்கள் கண்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே வைராக்கியத்தில் பிறந்தவர்கள், வைராக்கியத்தில் நிலை நின்றவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அந்த தளத்தை வைராக்கியன் மட்டுமே அடைகிறான். அந்த பாதையை கண் கொண்டவன் மட்டுமே காணுகிறான். விழி மூடி செல்பவன் காணுவதில்லை என்பது போல வைராக்கியம் என்பது அது ஒரு உயிரின் விழிப்பாய் இருக்கிறது. ஓர் உயிர் இரு கண் கொண்டு அந்த பெரும் சித்தத்தை மொத்தத்தையும் களத்தில் வைத்து அணு அணுவாக ஆய்ந்து இவனை அழைத்து செல்வதாய் இருக்கிறது இந்த வைராக்கியம். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. வைராக்கியத்தினால் தான் சரி எந்த வாழ்வும் தீர்மானிக்கப்படுகிறது. சலிப்படைந்து விடாதீர்கள், மலைத்து விடாதீர்கள், கலைத்து விடாதீர்கள். குறியை குறித்த பின்பு குறுக்கீடுகளை காணுபவன் குறி எய்த போவதில்லை. குறியை குறித்துட்டா முடிஞ்சிச்சு, குறுக்கீடுகளை காணுவதற்கு இல்லை. ஏன்னா காண இரு கண்ணும் ஒரு கருத்தும் இருந்தது. அது என் குறியை மையம் கொண்டிருக்கிறது. குறுக்கீடுகளை நான் காணப்போவதில்லை. ஏனெனில் இந்த குறுக்கீடுகளை கடந்து நடந்து பறந்து செல்ல வந்திருக்கும் ஒரு பயணி நான். குறியை குறித்து விட்டேன். இனி என் நோக்கமும் காணலோ குறுக்கீடுகளை காணுவதில்லை. இந்த பயணத்தில் எவ்வாறு லாபகமாக என் குறியை நோக்கி நான் பயணிக்க முடியுமோ அவ்வாறே தீர்மானித்து என் நிழல் கூட அவ்வண்ணமே பயணிக்கிறது என்கின்ற தீர்மானத்தின் பெயரால் நீங்கள் வைராக்கியத்தில் நிலை நின்றிருங்கள் என் செல்வங்கள். வைராக்கியனை எந்த களமும் தோற்கடித்ததில்லை. வைராக்கியனை எந்த மனிதனும் தோற்கடித்ததில்லை. வைராக்கியங்கிறது அது உயிரோடு நிறைந்தது. அவ்வளவுதான். இந்த பிறவில 99% அது சாதனை. ஆமா, அந்த நிலையத்திற்கு யாரையும் அழைத்து சென்று விடுகிறது. சிலர் காலம் கடந்து கூட வைராக்கியத்தில் நிலை நின்று இருக்கிறார்கள். ஆமா, நிறைய சூளுரைகள் அவங்க காலத்துக்கு அப்புறமேட்டுக்கு நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வைராக்கியத்தினுடைய அதிர்வலைகள் அங்கு சாதனை ஆக்குகிறது. அதனால் என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, வைராக்கியமா இருங்க. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆழ்ந்து கிடந்தாலும் சரி, வீழ்ந்து கிடந்தாலும் சரி, உனக்குள்ள அங்கு கனன்று கொண்டிருக்கட்டும் அந்த வைராக்கியத்தை. ஆமா, உன் மீது நீ என்றும் நம்பிக்கை இழந்து விடாதே. உன்னால முடியலன்னா யாராலையுமே முடியாது, யாராலையும் முடியலன்னா உன்னால முடியுன்ற பதிவை உனக்குள்ள ஆள விதைத்துக்கொள். நமக்கு உடனே களத்துல தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. வைராக்கியங்கிறது அது ஒரு நெடும் பயணம். ஆமா, ஒரு விதையை அந்த கனிவனமாக்கும் வித்தை, அதுக்கு தேவை தேர்ந்த இடம் தேர்ந்தெடுக்கணும். ஆழ விதைத்து அதை சிறுக சிறுக பராமரித்து பாதுகாத்து அதை கடத்தி சென்று இந்த நெடும் பயணத்துல தன் வாழ்வையே அதற்கு அர்ப்பணித்து அந்த ஒரு வித்தை கனிவனமாக்கும் யுக்தி இது கேள்வி என் செல்வங்களே. வைராக்கியத்தின் நிலை நின்றிருங்கள். அது ஒரு சலனம் இல்லாத நிலை. எல்லாமே வரும். நான் என் பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். குறித்தாச்சு ஒரு இடம் இதுதான் குறிச்சாச்சு. அவ்வளவுதான். நான் அந்த பாதையில பயணிக்கணும். அதுவும் முடிஞ்சிருச்சு. ஆனா இடையில எல்லாம் போக்குவரத்து இருக்கும். இவர்களெல்லாம் கடந்து லாவகமா அங்கு விடுபட்டு விடை பெற்று ஓடி ஒளிந்து ஒதுங்கி ஒடுங்கி ஓங்கி நான் என் குறி சேர வந்திருப்பவன். ஆனா இது எல்லாமே இருக்கும். எல்லாமே போய்கிட்டு இருக்கும். சந்தை கடை போலதான். இவர்களுடைய எந்த பயணமும் ஒன்னும் பாதிச்சிடக்கூடாது.
உன் வைராக்கியத்திலிருந்து எதிரில் இருப்பவனுடைய குறி உன்னுடைய வைராக்கியத்தை மறைச்சிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தீர்மானம் குறைஞ்சு போயிடுச்சு. அன்னன்னைக்கு ஒரு தீர்மானம், இன்னைக்கு ஒரு இலக்கு, நாளைக்கு காலையில ஒரு இலக்கு, எதிர் வீட்டுக்காரனோட இலக்கு இவனோட இலக்கு ஆயிடுது. இப்படிலாம் இல்லை, நீங்கள் முடித்துட்டா அதை அப்படியே முடிச்சிருங்க, அவ்வளவுதான். அதற்காக நீங்கள் வாழ்ந்துருங்கள். அவங்கள பாக்குறது இவங்கள பாக்குறது அதெல்லாம் சருகுகளினுடைய சரித்திரம் அவர்களால் தான் எழுதப்படுகிறது. ஆனால் நான் ஒரு வித்தினுடைய வித்தையை கூறுகிறேன், வித்தினுடைய சாதனையை கூறுகிறேன், வித்துக்குள் ஒளிந்திருக்கும் விருட்சத்தை கூறுகிறேன். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே, மிகவும் விழிப்புடன் இருங்கள். உங்களுக்குள்ள 100% உள் வாங்கிருங்கள். யாருமே உங்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது என் செல்வங்களே. ஆமா, இங்க ஆயிரம் காரணங்கள் இருக்கு, ஆயிரம் காரணங்கள் இருக்கு, ஆயிரம் சாட்சிகள் இருக்கிறது. பாருங்கள், சிவசித்தத்தினுடைய ஒரு 16 வயது இருக்கும் ஒரு வைராகிய கவி. ஏதோ பண்படுத்தப்பட்ட நிலத்தில் ஊன்றப்பட்ட வீரியமுள்ள விதை அல்ல நான். ஏதோ பண்படுத்தப்பட்ட நிலத்தில் ஊன்றப்பட்ட வீரியமுள்ள விதை அல்ல நான். காக்கையின் எச்சத்தின் வாயிலாய் கொடும் கடும் பாறையில் தூக்கி வீசி எறியப்பட்டோம். அங்கு நீரும் இல்லை, மண்ணும் இல்லை. காற்றில் உள்ள மண்ணையை போர்த்தி காற்றில் உள்ள நீரையை உறிஞ்சி இன்று அப்பெரும் கடும் பாறையை 1008 துண்டங்களாக்கி என் ஆணி வேருக்கு காவலன விட்டு கல்லால விருட்சமடான் நான். மலையே வீழ்ந்தாலும் நான் விழி. ஆமா, மழைதான் விழுவும், ஆனா அது அப்படியே தனியா இருக்கும். ஏனெனில் அந்த கடும் பாறை 1008 துண்டங்களாக்கி தன் ஆணி வேருக்கு காவலனை விட்டு கல்லால விருட்சம். மலைதான் முகவரி இழக்கும். அந்த கல்லால மரம் முகவரி இழப்பதில்லை என் செல்வங்களையும் மறந்து விடாதீர்கள். வைராக்கியத்தின் அளவே உங்கள் வாழ்வு உங்களுக்கு சொந்தம். நமக்கு சாதகமான களம் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. எவ்வளவோ பேத்துக்கு கிடைத்த நல் வாய்ப்புகள் உனக்கு கிடைத்திருக்காது. எவ்வளவோ பேத்துக்கு கிடைத்த விளை நிலம் உங்களுக்கு கிடைத்திருக்காது. எவ்வளவோ பேருக்கு கிடைத்திருக்கின்ற அடிப்படை வாய்ப்புகள், வளங்கள்கள், இதெல்லாம் எதுவுமே உனக்கு கிடைத்திருக்காது என் செல்வமே. நீ எங்கு விழுந்தாலும் சரி, அந்த எல்லிலும் சரி, அந்த ஆளை வைத்து என்ன உணர்ந்திருக்கும்? அப்பெரும் கொடும் கடும் பாறை தகித்து கொண்டிருக்கிறது. அங்க அவ்வளவுதான். அங்கிருந்து அது வளர்த்தெடுக்கப்படுகிறது. புரிஞ்சிருச்சு கலை யதார்த்தம். இது இப்படிதான், சூடாதான் இருக்கும். பகல்ல சூடா இருக்கும், இரவுல குளிர்ந்து இருக்கும். வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே சிறுக 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 மண்ணை போர்த்தி நீரை போர்த்தி இன்று அந்த பெரும் கடும் பாறை 1008 துண்டங்களாக்கி ஆணி வேருக்கு காவலன் வீட்டிருக்க வைத்தது. எது அதை கொல்ல வந்ததோ அதையே அதை காவலுக்காக்குவது, அசைக்க முடியாத காவலாக்குவது. இதுதான் வைராக்கியம். ஆம் செல்வங்களே, உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உனக்கு தோதானதுங்கிறது இங்க இருக்கவே இருக்காது. உனக்கு உடன்பாடானவர்கள் இருக்கவே மாட்டாங்க. உன்னை பின்னாடி இருந்து அங்க ஒன்று விசையில ஊக்குவிக்கிறதுக்கு இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீ சாதிக்கிற வரை உன்னை இந்த சருகுகளாதான் கண்டு கொண்டிருக்கும். ஒரு சரித்திரன் தான் சரித்திரனை பார்ப்பான், சரித்திரனை தேர்ந்தெடுப்பான். ஆனா சருகுகள் உன்னை சருகுகளாதான் காணும். அந்த சருகுகளின் முகவரிகளை தான் உங்க மேல வைக்கும். அதனால இவர்களை நீங்கள் காணாதீர்கள். அவர்கள் பாவப்பட்டவர்கள், அவர்கள் அறியாமையில் மூழ்கி இருப்பவர்கள், தன் நம்பிக்கையின் மேல் நிலை நின்றிருப்பவர்கள், அவர்களை கண்டுகொள்ளாதீர்கள். அவர்களுக்காக தான் நீங்கள் வைராக்கியத்தில் இருக்கின்றீர்கள். அவர்களையும் சேர்த்து காக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. ஏனெனில் அதெல்லாம் நம்மளுடைய சகோதரங்களா இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். அவர்களை உதாசீனமும் படுத்த வேண்டாம், வெறுக்கவும் வேண்டாம். ஆனா அந்த களம் அப்படிதான் இருக்கும், எதிராக தான் செயல்படும். ஒரு சின்ன ஒரு உந்து விசை இருந்தா நம்ம அடுத்த நிலைக்கு போயிடலாம். அப்படின்னா திட்டமிட்டே அங்கு கல்லெறியப்படும், திட்டமிட்டே கலைக்கப்படும். இதெல்லாம் எல்லா வாய்ப்புகளுமே நீ பாட்டுக்கு மறைஞ்சு நின்று ஒளிஞ்சு நின்று அப்படி போய் அந்த ஸ்தானத்தை அடைஞ்சிடலாம். அதெல்லாம் கிடையாது. 100% நீ களமாட வேண்டும். அமர்க்களத்தில் நீ நாயகனாய் விற்றிருக்க வேண்டும். அவ்வளவுதான். எதிரியினுடைய அம்பரா துணியில் இருக்க அம்புகள் தீருகின்ற வரைக்கும் நீங்கள் எதிர்கொண்டுகிட்டே இருக்கணும். அவனை கண்டோ அம்பரா துணியில் இருக்க அம்பை கண்டோ விலகி ஓடுவதற்கில்லை. என்றா இருந்தாலும் அது உன்னை தாக்கும்.
அதனால எந்த சர்ச்சையும் எந்த நிலைப்பாட்டையும் களத்தில் நின்று எதிர்கொள்ளுங்கள். ஒரே மரணம் செல்வங்கள். அதற்கு காரண காரியமே தேவையில்லை. காட்டு கதவை அடைத்து கதையை முடித்துவிடும். இப்படி ஒரு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையில ஒரு புழு போல ஒரு வாழ்வது என் செல்வங்களே. மரம் போல் அறமறிந்த மரம் போல் நில்லுங்கள். உங்களை வீழ்த்துவதற்கு ஆளே இல்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. வைராக்கியத்தினால்தான் உன் சாதனை தீர்மானிக்கப்படும். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாச்சேன். அப்ப காலம் வரைக்கும் காத்திருக்க உதவுறது இந்த வைராக்கியம். அது வரைக்கும் உன்னை அதே மனநிலையில வைத்திருக்கிறது இந்த வைராக்கியம். பார்த்துக்கலாம். உன் வைராக்கியம் உன் வாழ்நாளை நீட்டிக்கும் என் செல்வங்களே. உன் உடல் நோயை மன நோயை நீக்க வல்லது இந்த வைராக்கியம். உணர்ந்துட்டீங்கன்னா சத்தியம் சொல்கிறேன், இந்த மனம் பலகீனம் அடைகிறதுனாலதான் அதன் பெயரால் ஏற்பட்ட மன வீழ்ச்சி, அது உடலோடு உடன்படாததுனாலதான் நமக்கு எவ்வளவோ நோய்கள் வருகின்றன. எல்லாத்துக்கும் எல்லாமே வருது. ஆனா மன வீழ்ச்சி அடைந்தவங்களை அதி தீவிரமா பாதிக்கும். ஏன்னா இந்த மன எழுச்சிங்கிறது வேற. அது பெரிய ஒரு சாகா காடு மனம். நம்மளை அது வரைக்கும் நிலை நிறுத்திடும். சும்மா நம்ம பாட்டு கண்ணில் காண்றதா, அவன் சொன்னான் இவன் சொன்னான், அங்க அப்படி ஆயிடுச்சு இங்க அப்படி, எல்லாம் தோல்வியே தான் நடக்கும். எல்லாம் மனமுறிவே தான் நடக்கும். அங்க நல்ல வார்த்தையில பேசவே மாட்டாங்க. நீ அந்த நிலையை அடைகின்ற வரைக்கும் அவங்க உங்களை முயற்சித்துக்கிட்டே இருப்பாங்க. அது அவர்கள் செயல் நினைச்சுக்காதீங்க. அதுதான் இந்த களத்தினுடைய கள வாடிக்கையா இருக்கிறது. ஏன்னா குறைமனம் படைத்தவர்கள் என்ன செய்வாங்க, நல்லா வாழ்றவனை பார்த்துட்டு இவன்ட்டு அவனை விட 100 மடங்குனால இவனால நிறைவே அடைய முடியல. ஏன்னா என்னடா பாட்டுக்கு அப்படி இருந்தா திடீர்னு இப்படி ஆயிட்டான். ஆனா இவனை விட 100 மடங்கு குறைவா தான் இருப்பான். ஆனா அவனை விட 100 மடங்கு இவன் சேர்த்து வைத்திருப்பான். நிம்மதியை தொலைத்திருப்பான். பொறாமையின் பெயரால், ஆற்றாமையின் பெயரால். மன நிறைவுடன் இருங்கள். யாரையும் வாழ்த்திருங்கள். எதிரிக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், துரோகிக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இங்கு இல்லை என்பது இல்லை என்றாகட்டும். எங்கும் சமநிலை, எதிலும் நடுநிலை. நீ அற்றது உற்றது அறுத்த நற்ற நடுநீர் நோக்கில நோக்கத்தில் நில். உன்னுடைய மனதினுடைய ஆழ்நிலை அதிர்வலை தான் அது உனக்கு அனைத்தையும் தர தயாராக இருக்கிறது. உனக்குள்ள இந்த பொறாமையின் பெயரால, சிறுமையின் பெயரால, இன்னும் எத்தனையோ கோடி காரணங்களின் பெயரால நீ பிறருடைய வளர்ச்சியை விரும்பாது போனால், அல்லது அவர்களுடைய நிலையை நீ தூற்றத் தொடங்கினால், உன்னுடைய நேர்மறை அதிர்வலைகள் உன்னிடத்திலிருந்து அகன்றே போ. வாழ்த்திருங்கள். யாரையும் வாழ்த்திருங்கள். ஒருத்தன் அந்த நிலையை அடைஞ்சிட்டான் அப்படின்னா உனக்கு மனதார உள்ளம் குளிர வேண்டும். அவன் எதிராளியா இருக்கலாம், உனக்கு துரோகம் செய்திருக்கலாம், மூன்றாவது யாருடையதா இருந்தாலும் சரி, நம்மை போல இருந்தவன் இந்த ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருக்கான்ற சந்தோஷத்தை நம்ம அடையணும். ஒரு சகோதரம் அடைந்த அந்த திருப்தியை நீங்க அடையணும். அப்படி நீங்க அடைய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சாதனை உங்க காலுக்கும் கீழே கிடக்கும். உங்களுடைய வைராக்கியத்தின் பலன் உங்க காலுக்கும் கீழே கொண்டு வந்து கொடுத்துருக்கு. என்ன இருந்தாலும் இந்த உலகம் சத்திய உலகம், மறந்து விடாதே செல்வங்கள். உலகம் ரொம்ப பெருசும்பாங்க, அது ஏமாற்று விலை ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. அது அப்படியே நம்ம பூதாகரமா கண்டு வச்சிருக்கோம். ஆமா, சில அடுக்குகள் சென்ற பின்பு புகவரினுடைய முகவரியே இல்லையாம் தொலைநோக்கியில். சத்தியம் சொல்கிறேன், ஒரு தூசலும் ஒரு ஒளிரும் தூசல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க. மிக மிக சாதாரண தூசு, நம்ம தற்காலிக தூசு, காயம் தாங்கின தூசு, அதையும் தொலைச்சிரும். ஆம் செல்லுங்க, மிக சாதாரணமான உலகம். இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பேரறிவே தேவை கிடையாது. ஒரு குறைந்தபட்ச மன ஒருமைப்பாடு, ஒரு குறைந்தபட்ச ஒரு உள்ள குளிர்வு நிலை, உள்ளம் இனித்த நிலை, குறைந்தபட்ச முக மலர்ச்சி, ஒரு குறைந்தபட்ச உத்வேகம். இந்த அண்டத்தின் நாயகன் சத்தியம் சொல்கிறேன். புத்தியை கடன் கொடுத்துடக்கூடாது, மனசை கடன் கொடுத்துடக்கூடாது, உணர்ச்சிக்கு இந்த உடலை கடன் கொடுத்துடக்கூடாது. இதெல்லாம் வைராக்கியின் சுபாவமா இருக்கணும். எதை வேணாலும் பேசி கல்ல இருந்துட்டு போயிடுவான், குழப்பிட்டு போயிடுவான், சந்தேகப்பட வச்சிருவான். குழப்பிட்டானா அடுத்து சந்தேகம் வந்துட்டு அவ்வளவுதான், தேகம் நிர்தேகமாகும், முடிஞ்சிருச்சு, இல்லாமையே போயிடும்னு சொல்றேன். அதனால நீங்க உறுதியாவே இருங்க. யாருமே உங்களை நிறுத்திட முடியாது. தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய் வருட்ட கூலி தரும். சொன்னது வான் போய்த்தாலும் தான் போய்க்கா. அங்கு தமிழ் திருமுறை திருக்குறள் சொன்னது மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அங்கு தெய்வத்தை விடுங்க, வரங்கேட்டு வாடி போயிருப்பீங்க, நிறுத்துங்க, முயற்சித்துப்பா. அதுதான் அங்க அமரர்களுடைய களம்.
அதுதான் சாதனையாளர்களுடைய களம், அதுதான் வைராக்கியனின் களம். நீங்கள் அவ்விதத்திலே பயணத்தில் இருங்களேன் செல்வங்களை. யாருடைய தூற்றுதலும் உங்களுடைய மனம் முறிவு வாசகங்களையும் இந்த நஞ்சுடைய சொல்லையும் பெருசுபடுத்தாதீர்கள். அதெல்லாம் நம்ம சகோதரங்கள். ஆமா, இங்க எதிர்மறை ஆற்றல் அப்படிலாம் நம்ம பயணத்துல இருந்து அப்படியே திசை திருப்புதுன்னு நினைச்சுக்கிங்க. அதெல்லாம் கண்டும் காணாது அவரிடத்துல புன்முறுவலோடு கடந்து செல்லுங்கள். நம்ம வேலை அது இல்லை. ஆணி வேரை நோக்கி செல்கின்ற அந்த ஆதார பொருள் அங்கு இறுதி வரைக்கும் ஆணி வேரையே குறியா இருக்க வேண்டும். ஒரு இடத்துல திரும்பி பார்த்துட்டா பக்கவே சல்லிவே கிளை சல்லிவே இப்படி இந்த கிடைமட்டமா பயணிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா பயணத்துலதான் இருக்கும், இப்படி பயணிக்கும். ஆனா ஆணி வேர் நோக்கி செல்வது பக்க கிளைகளை சல்லி வேர்களை காணுவதில்லை. இந்த சகம்ங்கிறது எல்லாமே பக்க வேர் சல்லி வேரா உன்னுடைய கவனத்தை திசை திருப்புவதா இருக்கிறது. ஒரு வார்த்தையில வீழ்ந்துட்டீங்க அப்படின்னா உன்னுடைய லட்சிய பயணத்துல இருந்து உன்னை உடைச்சிடும். நாம சொல்லுவாங்களே, என் குருநாதன் தான் சொல்லுவான், குமரா, நீ தள்ளி வைக்க முடியாத தலைமைத்துவம் பெறும் வரை, புறம் தள்ள முடியாத புயலெனம் மாறும் வரை நீ உனக்குள் புதைண்டிருக்க கடவுது. நஞ்சு வீரியத்தோடு வீற்று இருக்க வேண்டும், ராஜ்ய திராவகத்தின் வீரியத்தோடு வீற்று இருக்க வேண்டும், இங்க அறம் உணர்ந்த மரம் போல் நின்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, வைராக்கியமா இருங்க. யார் என்ன சொன்னாலும் உன்னை நீ நம்பு. நீ உனக்குள்ள அங்க ஒரு இறை பிரதி இருக்கு. சிந்தனை நீ சிந்திக்கல, அங்க கடன் கொடுத்துதான் நீ சிந்திக்கிறாய். கண்மணி கண்டுதான் கண் காணுகிறது. கண்மணீசனா இருக்கிறான். இதெல்லாம் அங்க உள்ள ஒண்ணு இருக்கு. பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த மூலப்பொருள் காரணமா இருக்குன்னா உன் வைராக்கியத்திற்கு காரணமா இருக்காதா? இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பயணிக்கிறதுல முடிவெடுக்கும் பொழுது சூழ் உரைத்துறது பார்த்துக்கலாம். என்னால முடியலாம் அப்படிலாம் இதெல்லாம் இருக்கும். ஆமா, அடுத்த 2 அடி எடுத்து வைக்கும் போது அதனுடைய தன்மை குறைஞ்சிடும். அங்க கிட்ட போகும்போது அவர் என்ன நினைச்சாருங்கிறதே மறந்துடுவார். உறுதி குலைந்த நிலை. இறுதி வரை உறுதியாயிருங்கள், திரு சேரும் வரை உறுதியாயிருங்கள் என் செல்வங்களே. பார்த்துக்கலாம், ஒன்றுமே இல்லை, உன்னால முடியும். அது முதல்ல அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும். அதெல்லாம் அந்த சகத்தை பார்க்காதீங்க. யாராலையும் எப்ப வேணாலும் முடியும். இந்த கணம் ஒரு வித்து இருக்கிறது. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். அங்க உள்ளங்கையில் இருக்கும் ஒரு வித அதை பராமரி, அதை கடத்து, அதனுடைய வாழ்வனை உறுதி செய், அதனுடைய வளர்தலை உறுதி செய், அதனோட பாதுகாப்பை உறுதி செய். யார் தடுத்துட முடியும் அந்த விருட்சத்தினுடைய விளைச்சலை? அதே மாதிரிதான் யார் தடுத்துட முடியும்? ஆம் செல்வங்களே, உறுதியா இருங்க. எப்படின்னா, இப்போ ஒரு ஆழம் விழுதுருக்கு. ஒரு ஆழம் கன்று பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இலை 2 இலை இருக்கும், நல்லா தடிமனா இருக்கும், கரும்பச்சை நிறத்துல முதிர்ந்த இலை. அங்க கிளிப்பச்சை நிறத்துல இளம் இலை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இதழ்களை விட்டுருக்கும், இலைகளை விட்டுருக்கும். ஆனா அந்த மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, மலைகள் பெய்தோன்னா அந்த களை பயிர் பார்த்தீங்கன்னா இதை மூடிடும், இதெல்லாம் மூடிடும். முழுசா எந்த தடையுமே தெரியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு களை காலம் முடியும்ல. ஆமா, அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு இதழ் விடும், அதுக்கப்புறமேட்டுக்கு மறுமலை, மறுபடியும் இந்த களை மூடும், இப்படியே மூடிக்கிட்டே இருக்கும். இதுவும் அப்படியே சிறுக 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 வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள், ஆமா, 1008 விழுதுகளுடன் ஒரு அக்ரோனி சேனையை பாதுகாக்கும் பெரும் திறத்துடன் பெரிய ஒரு கள பூமியை தந்திருக்கும் அந்த ஆலமரம். கீழே ஒரு புல்ல கூட விட்டுருக்காது என் செல்வங்களே. வைராக்கியமும் அப்படித்தான். அது ஒரு ஆலமரத்தை வளர்ப்பதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி 100 முறை நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள், 100 முறை மறைக்கப்படுவீர்கள், இன்னும் 100 முறை இங்கு அவதூறு சொல்லப்படும். எதையும் கண்டுகொள்ளாதீர்கள். நீங்கள் உங்கள் குறியில் குறியாக இருங்கள். உன்னை யாருமே வீழ்த்த முடியாது. உன்னை நீ வீழ்த்தினாதான் உண்டு. உன் தோல்விக்கு நீ மட்டும்தான் காரணமா இருக்க முடியும். உன் வெற்றிக்கு நீ மட்டும்தான் காரணமா இருக்க முடியும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஞான பயணத்துல
மரணமிலா பெருவாழ்வு என்பதை சலனமிலா பெருவாழ்வு என்பான் சிவசித்தன் வசி சிவசித்தம். மரணமில்லாத பெருவாழ்வுங்கிறது சலனமில்லாத பெருவாழ்வு. நான் பேரான்ம மூலம். நான் அடித்தரை கரை அறுத்த அந்த கடல் சீர் கடல், அங்கு பேராத்ம கடலினுடைய ஒரு அங்கம். நான் கடலுக்கும் அழிவில்லை, எனக்கும் அழிவில்லை. என்ன கழிச்சுட்டா அவனும் கிடையாது, அவனை கழிச்சுட்டா நானும் கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் அவனும் இருப்பான், அவன் இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன். இதுதான் நிஜம். நான் தரித்திருக்கும் வேடம் தான் இந்த தேகம். இந்த வாகனத்திற்குன்னு தேவைகள் தான் இந்த பசி தாக சுக துக்கம் இருக்கு. இந்த வாழ்வு மனம் மன நோய் மன ஜாலம் இதெல்லாம் கொண்டு போய் கடைசியில் இந்த உடலை கரைத்து விட்டு வருகிறது. இந்த உடல் இல்லை. நான் இந்த உடல் சேத சாதனம் அன்றி அங்கு உற்ற சாதனம் இல்லை. இது இந்த களத்தை பயணிக்க உதவின காலனி. இந்த குறியை எய்துவதற்காக தரப்பட்ட வாகனம். இது சேத சாதனம் தான். இதுக்கு முதல் உண்டு, நடு உண்டு, கடை உண்டு, முடிவு உண்டு. மாயமும் உண்டு. மாயமாய் இருந்தது மாயமாய் போகும். இந்த தேகம் இல்லை. நான் அழியா பொருள். நான் இந்த அண்ட பேரண்டம், இந்த முக்தாத்மன் என்று அழைக்கப்படுகின்ற முக்தாத்மாக்கள் ஏற்றுக்கொள்கின்ற அந்த பரமாத்மன் எவ்வளவு விரிந்து நிறைந்திருக்குமோ அதுவரையும் நானும் விரிந்து நிறைந்திருப்பவன். அவனும் தோன்றப் போவதில்லை, நானும் தோன்றப் போவதில்லை. முகமற்றவனுடைய 3000 கோடி முகங்களினுடைய ஒரு பிரதி நான். அங்கு என் முகத்தின் வழி அவனை அவன் பார்த்து கொள்கிறான். ஆமா, அவன் முகத்தை நான் என் முகத்தில் கண்டுகொள்கிறேன். இது தற்காலிகம் என உணர்ந்துதான் காணுகிறோம். அப்படி தன்னுடைய உயிர் மயத்தை அவ்விதத்தில் உணர்ந்து விட்டவன் உயிராய் உயிர் பொருளாய் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என அந்த சீவன் சிவலிங்கம் சேர்ந்து விட்டவன் இந்த உடலை பெரிதுபடுத்துவதில்லை. அந்த இடத்துலதான் மரணமிலா பெருவாழ்வு என்பதை சலனமிலா பெருவாழ்வு என்கிறான். சலனமே இல்லாத நிலை. சாஸ்வதம் தானே மரணம். எல்லாமே சாஸ்வதம் தானே. எதையுமே எதிர்பார்த்து தானே இருக்கணும், எதையுமே ஏற்றுக்கணும். இல்லை எதற்கும் எதிர்வினை ஆற்றாது எண்ணம் தந்தவனை எண்ணியே இருக்கணும். ஏகாந்தத்தின் ஏக வாசல் இல்லையா? நான் எப்படி ஒன்றை மறுக்க முடியும்? ஏனெனில் நான் இங்கு வேண்டி வரவில்லை. அவனையும் போட்டான். அவன் தேவைப்படும் போது எடுத்துட்டு போயிடுவான். இந்த பயிரால என்ன பண்ண முடியும்? அது போலதானே நாமும் இருக்கோம். அப்ப நான் எதையும் ஏற்றுக்கொள்கிறேன். இது அவன் கையில் இருக்கிற வித்தை, இயற்கையினுடைய பெருந்திட்டம். இதுல நான் தனியா விரும்புறதுக்கு வெறுக்கிறதுக்குன்னு ஒண்ணு கிடையாது. கண் காணும் முறை இந்த காட்சியை காணப் போகிறேன். உடல் இயங்கும் முறை இங்கு இயங்க போகிறேன். அவ்வளவுதானே. இது இதற்குள் நான் அடங்கி விடுபவன் இல்லை. எல்லை இல்லாதவன் நான். நோக்கரிய நோக்கு நான். அவனுடைய தன்மைகள் எதெல்லாமே அதெல்லாம் எனக்குள் உண்டு. சீவனை சிவன் என கண்டவருக்கு சொல்றேன். எல்லாத்துக்கும் தெரியலங்கிறதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. அவ்விதத்தில் நிலை நின்று இருந்து பாருங்க. உங்கள் இறைவனை எறும்பில் இருந்து இங்கு எந்த ஜீவனிடத்திலும் உங்களால் காண முடியும். எவனொருவன் எல்லாவற்றிலும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றான். அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அவன் உள்ளட்டு பொருளாய் நான் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறேன். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. வைராக்கியத்தில் நிலை நின்றிருங்கள். ஆமா, வைரத்தை விட வலிமையானது. அதனாலதான் அது பேரு வைராக்கியம் வைத்தான். வைராக்கியம் இல்லை செல்வங்களே, வைர யக்ஞம். வைர வேள்வியிலிருந்து உதித்தது வைராக்கியம். வைராக்கிய தீ. அதால் எரிக்க முடியாதது என்றே ஒன்று இல்லை. ஆனால் அதை எரிக்கும் பொருள் இல்லை. ஞானாக்னி எதையும் எரிக்கிறது, தன்னைத்தான் எரித்துக் கொள்வதில்லை. அதை எரிக்கும் ஒரு வஸ்துவும் இந்த உலகத்தில் இல்லை. உறுதி செய்து கொள்ளுங்கள் என் செல்வங்களே. இந்த பிரபஞ்சம் ஒரு அற்புதமான விளையாட்டு திடல். முன்பகல்ல விதைச்சா பிற்பகல்ல கொடுக்கும். ஆமா, அதுக்கு நமக்கு கொஞ்சம் மன தகுதி இருக்கு. நெஞ்சு இணைத்து வச்சிருக்கணும், குளிர்ந்து வச்சிருக்கணும். நம்மளை நம்பி ஒரு உயிர் கொடுத்தாங்களே. சுத்த சிசுவாதனை இருந்துச்சு. பசிச்சா அழுவும், வலிச்சா அழுவும், ஒவ்வாமையினால அழுவும். மற்றபடி அது எந்த நேரம் விளையாடிக்கிட்டு தானே இருந்தது. இதுதானே என் மூல சுபாவமா இருந்தது. அப்ப நான் இந்த உலகத்துல என்ன அடைஞ்சிருந்தாலும் அடையாது போயிருந்தாலும் இதை நான் உறுதி செய்திருக்கணும்ல. அந்த
அந்த உயிரை நான் ஆனந்தப்படுத்தியிருக்கணும்ல, அன்பு வயப்படுத்தியிருக்கணும்ல, இன்பு வயப்படுத்தியிருக்கணும்ல. அன்பு இன்பு ஆனந்தங்கிறது அதனுடைய யதார்த்தம் இல்லையா? அப்ப நான் என் அறிவும் விடலையும் வரும் பொழுது அதை நான் பறிக்கிறேன். அந்த உயிரினுடைய உண்மையான சுபாவமான ஆனந்தமய, அன்புமய, இன்பமய அப்படின்றதுல இருந்து விலக்கி அதை வக்ர உக்ர விரோத துரோக பழி பாவ இழிவு அவ குற்றம் தவறு இன்னைக்கு எத்தனை கல்மசங்கள் இருக்கோ அத்தனை மயமா ஆக்கிட்டு இந்த அன்பையும் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் தேடும் என்னை விட மூடன் எவன் இருக்க முடியும்? வெண்ணையை கையில வச்சுட்டு நெய்யை களைஞ்ச கதை தானே. இதானே உண்மை. ஒண்ணு புதுசா அவன் ஞானத்தெல்லாம் அடைய வேண்டியதில்லை. அவன் எப்படிப்பா படைச்சான் அப்படி நீ வாழும் பொழுது இந்த சகம் தரும் எதுவும் நீ கருதினது எதுவும் இந்த நிலையை பறிக்காத வண்ணம் அப்படி விளையாடணும். தாமரை இலையில விளையாடணும், ஆனா தடம் இருக்கக்கூடாது. அதே மாதிரிதான் நீ அவைகளோடு உடன்பாடு உடையவனா செயல்படுற மாதிரி செயல்படணும். ஆனா அதுல ஒட்டி இருக்கக்கூடாது. அவன் சொல்லாம சொல்லுவான், நீ நினையாம நினைக்கணும். நீ அடையாம அடைஞ்சு அதை அறிவிக்காம அறித்து உனக்குள்ள அடங்காம அடங்கி இருக்கிற உத்தம வித்தை மறந்து விடாதீர்கள் செல்வங்கள். ஜாலம் இல்லை வாழ்க்கை. அது ஒரு லயம், அது ஒரு நிச்சயம். உனக்குள்ள ஒரு மழலை இருக்கு, அந்த மழலை எடுத்துட்டு வா. அதுக்கு கோவப்பட தெரியாது, அழுவும், அவ்வளவுதான். அடிக்க அன்னை தேடியே தான் செல்லும். நமக்குள்ளார நம்ம சார்புடையவர்கள் ஒண்ணு சொல்லிட்டா செய்துட்டா வந்துட்டா போயிட்டா அதெல்லாம் அவங்களே நம்ம எதிராக கருதுறோம். நம்ம ஆசிரியர்களை நம்மளை வேற யாரு திருத்த முடியும்? ஆசிரியர்களும் தாய் தந்தைகளும் நண்பர்களும் நல்ல சொல்பவர்களும் தானே திருத்த முடியும். அவர்கள் சொல்லியே நம்ம எதிராக எடுத்துட்டு போனா என்ன செய்யறது? ஆமா, புத்திமான் பலமான். ஆமா, அடி பொறுக்காதது சிலை ஆகுவதில்லை. பழுக்க பழுக்கதான் போகணும். நீ ஏற்று வலியளவு வலிமை அடைகிறாய். அகம்புறம் இரண்டிற்கும் பொருந்தும் புது விதி இதுக்கே. கசந்ததை வெறுக்காதீங்க, வலிய வெறுக்காதீங்க, புழுக்கத்தை வெறுக்காதீங்க. இந்த சகம் உங்களோட உடலால மனதால வருத்துகின்ற அது தொடுக்கும் எந்த விஷயத்திலையும் நீங்க போய் எதிர்மறையா முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதற்கே வந்தது போல இருங்கள். இடும்பை கிடும்பை படுப்பர் இடும்பை கிடும்பை படார் படார்னு அதை விரட்டி விடுங்க. துன்பத்திற்கு துன்பம் தருகிற ஒரு வர்க்கம் இருக்காது, வேறு ஒன்றும் இல்லை. அவர் தரும் துன்பத்தை கண்டு துன்பப்படாம இருக்கும். அவர் துன்பம் தந்தவனோட நோக்கம் நிறைவேறாத போது துன்பம் தந்தவன் துன்பப்பட்டு துன்பத்தோடு துவண்டு ஓடுகிறான். நீ பேரானந்தத்தில் இருக்கிறாய், இன்னும் கேட்கிறாய். அடிகையில் இறைவன் மாதிரி இன்னும் கேட்கிறாய். அதுகிட்ட சரத்து இல்லை, அது வெறும் நிழல். அது வெளிச்சம் வந்தோன்னா ஓடிடும். அந்த இருளில் அந்த ஒரு விளக்கு உனக்கு ஜாலம் காட்டியிருக்கும். இப்போ வந்திருப்பது அங்கு பெரிய ஆதவன் வந்திருக்கிறான். சிவன் வளவெளி வந்திருக்கிறது. அந்த விளக்கொளி முகவரி இழந்தது பாருங்கள். பட்ட பகையில் இரவில் என்ன ஆட்டம் போட்டது. உனக்குள்ள ஒரு மெய் ஒளி தோன்றுகின்ற வரை இந்த மாதிரி சின்ன சின்ன மின்னி பூச்சிகள் அவனுடைய காட்சியை கருத்தை பாதித்துக்கிட்டு தான் இருக்கும். நீ எழு ஞாயிறாகுங்கள், பார்த்துக்கலாம். நீ வாழ்க்கையில தோல்வியே அடைய மாட்ட, சத்தியமா சொல்றேன். இதை நீ உறுதி செய்துக. ஏன்னா இங்க நிலைப்பாடு வேற. மூச்சு இருக்கும் வரை முயற்சி எழுதி மூச்சும் இறுதி முயற்சிக்கு. அவ்வளவுதான். மூச்சு இருப்பது முயற்சிக்கு தான், இறுதி மூச்சும் இறுதி முயற்சிக்கு தான். அங்கு உன்னை தீர்மானித்து விடு. எதுவும் காலடியில் கிடக்கும். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே, வைராக்கியமாய் இருங்கள். சிவமங்கலம்.